Hello students, welcome to Hiba Max. குவார்டர்லி எக்ஸாம்க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் அண்ட் நிறைய பேர் நெக்ஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் செட் கொஷின் இதில் வந்து 5 மார்க் கொடுத்துருக்கேன், 10 5 மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க எல்லா 5 மார்க்ஸுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ கவனமாக பாருங்கள், புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹிபா மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். டெஸ்ட் சீரீஸ் 10th மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸை அனுப்பிச்சாலே போதும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் குவார்டர்லிக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. சயின்ஸுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் அதையுமே நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து பாருங்கள். A is equal to x is an element of natural number, x is greater than 1 and less than 4. So first lesson na exercise 1.1ல இருக்க 7th question மாதிரி 7-6 questionsல வரும். ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன், தனித்தனியாக ரெண்டுமே 5 மார்க் தான் நமக்கு தெரியும் அண்ட் ஈஸியான கொஷின் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்க 26 கொடுத்துருக்கேன். செகண்ட் சாப்டர் இல்லையா, செகண்ட் சாப்டர் 2.2 நினைக்கிறேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாலே போதும். அண்ட் P1 P2 P3 P4 வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ நீங்கள் சொல்யூஷன் எழுதும் போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதலைன்னா மார்க் போயிடும். ஸோ அதனால் அது கவனமாக பார்த்துக்கோங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக எழுதணும். அடுத்த தேர்ட் லெசன் வந்து 3.1 எலிமினேஷன் மெத்தடோடு கொடுத்துருக்கேன் சரிங்களா. அண்ட் இதில் கொஞ்சம் கஷ்டமானதாக கொடுத்துருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி தான் கொஷினில் கேட்பாங்க. 1/x 1/y 1/z நம்ம ஏபிசின்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் சால்வ் பண்ணுவோம் சரியா. அடுத்தது வந்து 5th லெசன்லேருந்து கொடுத்துருக்கேன். நார்மலாக ஏரியா சம் தான் கொடுத்துருக்கேன், பட் இந்த சம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஈஸியான சம் தான் இல்லையா, ரெண்டு டிஃப்ரெண்ட் குவாடிலேட்டரல்ஸோடது ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், அதை மைனஸ் பண்ணாலே நம்மளோட ஆன்சர் வந்துடும். அடுத்து 29th கொஷின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லெசன் மறுபடியும், ஏன்னா இந்த மாடல் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கவனமாக பாருங்கள். f(x) கொடுத்துடுவாங்க, அதில் f(4)னா எந்த லிமிட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம லிமிட் மாற்றி எடுத்துட்டோன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 6.1 அதோட எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் சரிங்களா. ஸோ அந்த இதுலேருந்து கொடுத்துருக்கேன். ப்ரூஃப் சம் தான் எல்லாமே வரும், நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா தான் டோட்டலாகவே யூஸ் பண்ணுவோம், அதனால் பயப்பட வேணாம். அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா cos square theta plus sin square is equal to 1. இது தவிர நிறைய எதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ட்ரிக்னாமெட்ரினாலே ஸ்கிப் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. அடுத்த கொஷின், the sum of 3 consecutive terms that are in AP வந்து 27. இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஷின். and their product is 288. ஸோ 3 consecutive terms என்னென்னா a minus d a plus d. இதை சம் பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணுறோம், சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஸ்கொயர் ரூட் சம் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ரூட் சம் ஆல்வேஸ் எப்போவுமே அதை ஒரு வாட்டி கேட்டுருவாங்க, ஒரு சம்மு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. மொத்தம் 10 சம்மு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸைஸ் 3.8ல். அண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஓல்டு சிலபஸே எடுத்து வச்சுருக்கீங்க, புது சிலபஸும் எழுதுங்கன்ட்டு. ஆக்சுவலாக ஓல்டு சிலபஸில் இருக்கிற 2 கொஷினுமே முக்கியமான கொஷின் தான். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது தானே. ஒரு வேளை எக்ஸாமில் அதை கேட்டுட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அதில் இருக்க எல்லா கொஷினையுமே பார்த்து வச்சுடுங்க. அண்ட் அடுத்தது வந்து 3.12 வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து வரும். அண்ட் லாஸ்ட் 2 கொஷின் பேப்பர் பார்க்கலன்னா கைண்ட்லி அந்த வீடியோவும் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவார்டர்லி எக்ஸாமோட ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு சரிங்களா. அடுத்து 34 வந்து 4th லெசன்லேருந்து கொடுத்துருக்கேன். தியரம் தான், ஏன்னா ஒரு தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க 5 மார்க்கில். பேலன்ஸ் இருக்கா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு கூட கிடையாது. லாஸ்ட் டைம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கொடுத்துருந்தேன், இந்த வாட்டி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் கொடுத்துருக்கேன். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. 3 தியரம், பட் இந்த வாட்டி 2 தியரம் தான் நமக்கு வரும். அந்த 2 தியரமும் நீங்கள் தரோவாக பார்த்து வச்சுடுங்க போதும். கிளியர். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர். நான் உங்களுக்கு 5 மார்க் மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஃபுல் கொஷின் பேப்பர்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ஒரு கொஷின் பேப்பராகவே எடுத்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் வீட்டில், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸோட கொஷின் பேப்பரும் தரேன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்ட்டு. குவார்டர்லி எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. வேறு ஏதாவது வீடியோ நான் இன்னும் எடுக்கல, உங்களுக்கு அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.